வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தோம்னா அதிகாலையில் எழுந்த உடனே நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸும் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸில் இருக்குது. ஸோ தினமும் சிறிதளவு ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படுபவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி தேடலாம் கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனிதர்களுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ நெல்லிக்காய் அதிகாலையில் எடுத்துக்கொள்வதும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் எடுத்துக்கொள்வதும் விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இந்த மாதிரி தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் உடனே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கிடும். மேலும் தலைமுடி உங்களுக்கு உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டி கொடுக்கும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனையெல்லாம் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா முடி கொட்டத்தில் ஆரம்பிச்சு பேன், பொடுகு தொல்லை, இளநரை, பித்தநரை எதுவுமே இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய உயரம், வயது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் எடை இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ உடல் எடை ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குது. ஸோ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை உங்களுக்கு குறைக்குது. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பான உங்களுடைய உடலமைப்பு பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் எடுத்துக்கணும். ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சினுடைய அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் அதோடைய செயல்பாட்டை வெகுவாக குறைச்சிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களுடைய செயல்பாட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ இந்த செல்களை செயல்படாமல் வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. மேலும் ஆர்த்ரைடிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அவங்களுக்கு குடிக்க கொடுத்து அவங்க செக் பண்ணும்போது எலும்புகள் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் 40-50 வயதிலுமே பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். ஏன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்போது பல்வேறு விதமான காரணங்களால ஏற்படுது. 1, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது. 2, வயசாகக்கூடிய முதுமை காரணம். 3, போன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்றது. 4, கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலேயே அதுக்கு பாதுகாப்பு தராமலேயே விட்டுறது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸாலே மரபு வழி காரணமாகவும் ஒரு சிலருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். சுகர் ப்ராப்ளம் வந்தாலும் பார்வை பறிபோகக்கூடிய அபாயம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருவிழியில் திசுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு குறைத்து
கண்பார்வையை கூர்மைப்படுத்தி கொடுக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். தொடர்ந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் மூளைக்கு வந்து சீரான வேகத்தில் ரத்தம் போவதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தியும் அதிகரிக்குது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படுகிறது. மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக்கலாம். அப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி மூளைகள்லையுமே செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக மூளை செயல்திறன் இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்குது. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்தும். காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு இருக்கிறவங்க, எம்ஃபசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல், சளி, மூச்சு விடுதலை சிரமம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகள் அகற்றப்பட்டு நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நுரையில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், ஆபத்தான கிருமிகள் எல்லாமே உடல் வந்து உங்களுக்கு வெளியேற்றக்கூடிய பணி நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யறதால நுரையீரலை மட்டுமே பலமாக வைத்துக் கொள்வது இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைத்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கியூர் பண்ணிடும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நோய். அது என்னன்னா நமது உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், ரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்புகளை படிய வச்சு அதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை சுலபமாக செல்வதை வந்து நமக்கு குறைச்சிட்டு இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ். சுருக்கமாக சொன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை வந்து கிடைக்காம பண்ணக்கூடிய நோய் தான் இந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ். ஸோ இதை கியூர் பண்றதுக்கு நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்சத்து வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு. ஸோ இது வந்து நமது உடல் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் வந்து படிட தடுக்கும். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் வந்து படியாது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நம்ம அகற்றிக் கொள்வதன் மூலமாக இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு சீராக இருக்கும். இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைக்கும். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ மலச்சிக்கல், செரிமான கோளாறுகளை ஏற்படுவதற்கு முதன்மை காரணம் என்னன்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ், மாமிச உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட்றது, அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அதிக நேரம் கண் விழிக்கிறது, உடல் உஷ்ணம் அதாவது உடல் வெப்பமடைதல் போன்ற காரணங்களால் கூட பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா அதிகாலையில் நெல்லிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே இயல்பாகவே உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். வாயு தொல்லையும் உங்களுக்கு வந்து நீங்கிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதும் முன்னாடியே தடுக்கும், குணமும் படுத்தும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகுவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலமே ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் தினமும் காலையில் அதிகாலையில் வந்து தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அது சிறுநெல்லியோ பெருநெல்லியோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.